n minus m, let a, b, m and n be natural numbers such that a greater than 1, b greater than 1. 4 numbers natural numbers, அதில் a and b greater than 1 கொடுத்தாச்சு. If a power m, b power n is equal to 145 power 144. a power m, b power n is equal to 144 to the power 145. Then what is the largest possible value of n minus m? n minus m உடைய largest possible value என்னன்றதான் question. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா n இருக்கிறதுலே ஒரு highest possible value ஆகும், m இருக்கிறதுலே lowest possible value ஆகும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n minus m will be large. நம்ம கேப்பை எப்போ அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் டிஃப்ரென்ஸ் அதிகமாகும். அப்போ கேப்பை நம்ம அதிகப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை பார்ப்போம். அதை நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ a power m, b power n is equal to ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 144 பவர் 145. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 144ன்றது 12 ஸ்கொயர், 12 ஸ்கொயர்ன்றது 12ன்றதே 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் the whole square to the whole power 145 கிடைச்சாச்சு. ஓகே, சக்ஸஸ். அப்போது a power m, b power n is equal to, இப்போ இந்த பவர்லாம் உள்ளே கொண்டு வந்துடலாமே. ஃபஸ்ட்டு இந்த 2 into 145 பண்ணிப்போம். நம்மளுக்கு என்ன வரும்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 to the power 2 into 145 290 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ a power m, b power n is equal to 2 power 2 to the power 290 அப்படின்னா 2 to the power 2 into 290 580 அப்படின்னு வந்துடும் into 3 to the power 290. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் இருக்கிறதுலே த மோஸ்ட் ரெடியூஸ்ட் ஃபார்ம். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக எழுதுனா இப்படி தான் நம்ம எழுத முடியும் இந்த எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம கொஷனுக்கான ஆன்சர் என்னன்றதை ட்ரை பண்ணுவோம். நமக்கு n மைனஸ் m என்னன்றதான் கொஷின். அப்போ முதல்ல n என்னன்றதும் n என்னன்றதையும் நம்ம பிளான் பண்ணிப்போம். ஸோ ஏற்கனவே பிளான் பண்ணின மாதிரி n இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூவாக நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம பவர் அந்த n வேல்யூ ஹையஸ்ட் பவராக வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே இருக்கிற பவர்ஸே பார்ப்போமே. இந்த பவர்ஸ்ட்டாக 580ன்றதான் ஹையஸ்ட் பவர். அப்போ ஒன்று பண்ணுவோம், இதை n வேல்யூவாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ நான் b-ஐ 2ன்னு எடுத்துக்கிட்டா, இஃப் b இஸ் 2, b 2ஆக இருந்தால் அப்போ nன்றது கண்டிப்பாக 580 தான் இருக்கும். n இஸ் ஈக்குவல் டு 580. இதுக்கு மேலே நம்ம n வேல்யூவை இன்க்ரீஸே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 580 நம்ம n கொடுத்தாச்சு. சரி, அடுத்தது m-க்கு ஒரு வேல்யூ வேணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, சரி n 580 ஆயிடுச்சு, அப்போ m 290 கொடுத்துடலாம் அப்படின்னு பார்ப்போம். கொடுக்கலாம், தப்பே இல்லை. பட் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் n மைனஸ் m வேணும். அப்போ நம்ம m இன்னும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம எப்படி குறைக்கலாம்? நம்ம இப்போ இங்கே இருக்கிற a இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 29, a பவர் m இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 219 இருக்குது. சரி, நான் ஏவை 3ன்னு எடுத்துக்கிட்டா mன்றது என்ன ஆகிடும்? 219 ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். சரி, ஓகே. அப்போ நான் m இஸ் ஈக்குவல் டு 219 போய்டும். நான் m வேல்யூவை இன்னும் குறைக்க முடியுமா? எஸ், பாசிபிள், இன்னும் முடியும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ இதையே 3ன்றதுக்கு இல்லாமல் 3 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தேன்னா இப்போ எனக்கு பவரில் 145 வந்துடும். அதாவது a பவர் m இஸ் ஈக்குவல் டு எனக்கு 3 ஸ்கொயர் பவர் 145 வந்துடும். அதாவது இது 9 பவர் 149 வந்துடும். இப்போ நான் ஏவை நான் 9ன்னு எடுத்தால் m எனக்கு 145 கிடைக்கும். அப்போ நான் m வேல்யூவை இன்னும் என்னால் குறைக்க முடியுது. அப்போ ஆன்சரை இன்னும் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுது, n மைனஸ் m வேல்யூவை. நான் இது எது வரைக்கும் பண்ணிக்கிட்டே போகலாம்? நான் இருக்கிறதுல லீஸ்ட் பாசிபிள் வேல்யூவாக m மாற்றணும் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்ட்ரீம் கடைசி பாசிபிலிட்டி a பவர் m இஸ் ஈக்குவல் டு மொத்த 3 பவர் 290வே நாம் a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அப்போ mன்றது பவர் 1ன்னு ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள். a இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 290. இதுவும் ஒரு நேச்சுரல் நம்பர் தான், தப்பே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. a நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பட் அதுக்கு எந்த சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஏவை நான் 3 பவர் 290 அந்த என்டையர் வேல்யூவாகவே எடுத்துட்டா m இஸ் ஈக்குவல் டு 1னே வந்துடும், இருக்கிறது லீஸ்ட் வேல்யூ. அப்புறம் இந்த இடத்துல a இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 290 எடுத்துக்கிறேன். a இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 290 எடுத்துட்டா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே m இஸ் ஈக்குவல் டு 1னே வந்துடும். ஸோ இதான் இருக்கிறதுல லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ, m இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் n மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 580 மைனஸ் 1 579. ஸோ இதுதான் n மைனஸ் m உடைய லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ. ஆன்சரை செக் பண்ணிடலாம். 579. ஆப்ஷன் A 579 இஸ் த ரைட் ஆன்சர்.